22ஆம் சங்கீதம் 23, 24ஆம் வசனம். 22ஆம் சங்கீதம் 23, 24ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாம் எடுத்துக்கோங்க. Psalms 22 verses 23 and 24. 22ஆம் சங்கீதம் 23, 24 வசனங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்க எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்க எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். ஆக்சுவலா இந்த வசனத்தை எப்படி வாசிக்கணும்னா, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருள்வார்னுக்குதா, கேட்டருளினார். ஆகவே ஏற்கனவே ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்டுட்டாரு. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை, இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். ஹல்லேலூயா. 24 படிச்சுட்டு அப்புறம் எதை படிக்கணும்? 23ஆம் வசனத்தை படிக்கணும். இந்த சங்கீதம் மேசியாவின் சங்கீதம். 118 மாத்திரம் இல்லை, 22ஆம் சங்கீதம் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய மரணத்தை குறித்து தாவீது தீர்க்க தரிசனமாய் சொன்ன வசனங்கள் இதுல இருக்கிறது. உதாரணத்துக்கு 18ஆம் வசனம். 18ஆம் வசனத்துல என்ன இருக்கிறதுன்னு சொன்னா, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறது. இது யாருக்கு நடந்துச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்போ? சிலுவை. அவர் போத்தின் இருந்த சால்வையை எடுத்து கிழிக்க மனசு இல்லாம என்ன பண்ணாங்க சொல்லுங்க? சீட்டு போட்டார். 17ஆம் வசனம் வாசிக்கலாம். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை ஏசுநாதரை சிலுவையில் அரைஞ்சிட்டு, அதாவது முள்மூடி இது சாட்டையால் அடிச்சுட்டு இப்ப சிலுவையில் அறையிறாங்க. ரிப்ஸ், அந்த எலும்புல விலா எலும்புகள், அதை எண்ணத்தக்கதாக இருக்கிறது. எப்படி உயிர் போகுதுன்னு பார்க்கறதுக்கு ஜனம் நின்று கொண்டிருந்தார்கள். இது யாருக்கு நடந்துச்சு? ஆண்டவராகிய இந்த சங்கீதத்துல 22ஆம் சங்கீதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன மரணத்தினால் தேவனை மகிமைப்படுத்த போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் தாவீது உரைத்திருக்கிறார். ஆனா இந்த சங்கீதத்துல நமக்கு ஒரு அற்புதமான இடத்தை அவன் வைத்தான். இங்க நம்ம ஒளிஞ்சுக்கிறோம். ஒரு அலையிலையா சொல்லுங்க, எங்க இருக்கிறோம் நம்ம? கொஞ்சம் இஸ்ரவேல், யாக்கோபு, இது ரெண்டு நம்ம ஞாபகம் வச்சா, யாக்கோபு பேர் மாத்துறதுக்கு முன்னால, இஸ்ரவேல் பேர் மாத்திட்ட பிறகு, இல்ல அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? ஆண்டவர் தன்னந்தனியா சந்திச்சானா? ஆண்டவர் உன் பேர் என்னன்னு கேட்டாரு. அவங்க அப்பா கிட்ட ஏசான்னு சொன்னவன் ஆண்டவர்கிட்ட அழுதுக்குன்னே சொல்றான், நானு எத்தன், நான் ஏமாற்றுகிறவன், நான் யாக்கோபு. ஆண்டவர் சொன்னாரு, இனி உன் பேரு யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும்னு சொன்னார். அதே மாதிரி தான் நம்ம கூட ஒரு நாள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக எடுத்துக்கினப்போ நம்ம பழைய பேரை எடுத்துட்டு ஒரு புது பேரை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலிலே ஆண்டவருக்கு பங்காளிகளாய் இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல். சரீர பிரகாரமான இஸ்ரேல் இருக்கிறது, யூதர்களுக்கான தேசமா இருக்கிறது. நாமும் ஆவிக்குரிய ரீதியாய்
இஸ்ரவேலின் வம்சத்தாராய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ 24ஆம் வசனத்தை இந்த பின்னணியோட வாசிக்கலாம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுவதில்லை. தண்டனை கொடுக்கிற ஜாதி, தண்டனை கொடுக்கிற இடத்துல சிலர், தண்டனை வாங்குற இடத்துல சிலர். இப்ப தண்டனை கொடுக்கிறவங்களுக்கு தண்டனை வாங்குறவனுடைய வேதனை தெரியாது. அடிக்கிறவனுக்கு அடி வாங்குறவனுடைய வலி தெரியாது. ஆண்டவர் இந்த இடத்துல அடி வாங்குறான் பாரு, அவனை அருவருக்கிறது இல்லை. அடி வாங்குறான் பாரு, அவனை அற்பமா என்றதில்லை. அடி வாங்குறான் பாரு, அவனுக்கு தன்னுடைய முகத்தை மறைக்கிறது இல்லை. அவனுக்கு முன்னால ஓடி ஒளிஞ்சுக்கிறது இல்லை, தன் முகத்தை மறைத்து கொள்ளாமல். அடி வாங்கி கொண்டு வேதனையில இருக்கும்போது கண்டுக்காம போயிடாம தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஹல்லேலூயா. ஏற்கனவே இப்போ உபத்திரவத்துல, கண்ணீரில், துக்கத்துல, வேதனையில, வியாதியில, பலவீனத்துல, கடன் பிரச்சனையில, நிந்தை, அவமானம், போராட்டத்துல ஏற்கனவே உபத்திரவப்பட்டவளாய் நீ வந்திருந்தாள். உன்னை அவர் அருவருக்கிறதில்லை, உன்னை அற்பமாய் எண்ணுவதில்லை. மாறாக என்ன பண்றாராம்? உன் ஜெபத்தை அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஏற்கனவே கேட்டுட்டாரு. ஆனா நீ ஒண்ணு செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன? 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் குடும்பத்தாரே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரிலே பயபக்தியாயிருங்கள். ஹல்லேலூயா. உன் உபத்திரவத்தை அவர் அருவருக்கல, உன் கஷ்டத்தை அவர் அருவருக்கல, உன் பிரச்சனைய உதாசீனம் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணல. இப்போ லோன் அப்ளிகேஷன் போட்டோம், கெத்து குப்பையில போட்டுறல. ஒரு பிரச்சனை ஆண்டவர்கிட்ட சொன்னோம், தூரம் போட்டுறல. அவர் கேட்டருளினார். அவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? உன் ஜெபத்தை கேட்டுட்டாரு. நீ செய்ய வேண்டியது அவரை துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். நீங்க எல்லாரும் அவரை என்ன பண்ணணும்? கனம் பண்ணுங்கள். ஆண்டவரை கனம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் ஆண்டவரை கனம் பண்ணுங்கள். அது மாத்திரல்ல, இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். ஹல்லேலூயா. இந்த மாசம் ரொம்ப பக்தி பரவசமான மாசம். ஆமா தானே? இந்த மாசம் என்ன? வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, 4 நாள் காதுல கேட்டுனே இருக்கும். என்ன அது? பாட்டு, பக்தி பாட்டு. டைம் பிளாக் முடிஞ்சதும் பிட்டஸ் பிளாக் முடிஞ்சதும் வெஸ்லின் பிளாக் முடிஞ்சதும் ஓரண்ட் லைன். காலையில கேட்கும், ராத்திரியெல்லாம் கேட்கும். பக்தி பரவசமான மாசம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் கர்த்தர் பேரில் எப்படி இருங்க? பயபக்தியா இருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். நம்ம வாழ்க்கையில, ஏன் நம்ம சபையில கூட துதி குறைஞ்சு போச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன். என்ன குறைஞ்சு போச்சு? துதி குறைஞ்சு போச்சு. ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அப்போ கூட சரி, ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லிட்டு எல்லாம் ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்கன்னா
பண்றதில்லை. அதனால அன்பர் சொன்னையா நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. எத்தனை 10னா சொல்லுங்க அப்படின்னு. அப்ப கூட 7 8ஓட நிறுத்திக்கிறோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆனா துதியானது அப்படியே உள்ளத்துல இருந்து பொங்கி வர வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஜெபத்தை குறித்து நான் பாஸ்டர்ஸ்கள் பாடம் நடக்கிறப்போ படிச்சு இருந்த போது ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். உண்மையா நீ துதிக்கிற ஆளா இருந்தா உன் ஜெப விண்ணப்பத்தை கூட ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் ஜெப விண்ணப்பத்தை அவர்கிட்ட சொல்ல வேண்டியதே இல்லை. நீ என்ன பண்ணின்னு இருந்தா போதும், துதிச்சுனே இருந்தா போதும். தானா உனக்கு தேவையான உன் தேவைகள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வரும். உன்னை பின்தொடர்ந்து வரும். ஆண்டவர் நமக்கு துணையாய் நமக்கு ஆதரவாய் இருக்கிறவர். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நம்புகிறோமாங்க. யார் இந்த கர்த்தருக்கு பயப்படுறோங்களோ நம்ம தான். ஆண்டவர் என்ன பண்ணணும்? துதிக்க வேண்டும். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவர் என்ன பண்ணுங்க? ஆண்டவரை கனம் பண்ணுங்க, உயர்த்துங்க. நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் தயவுள்ளவர், நீர் அன்புள்ளவர், நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்னு சொல்லுங்க. இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியா இருங்க. அவரை பாடுங்க, அவரை கீர்த்தனம் பண்ணுங்க, அவரை நோக்கி முறையிடுங்க, அவரிடத்துல வேண்டுதல் செய்யுங்க, அவரிடத்திலே உங்கள் விண்ணப்பங்களை சொல்லுங்க, அவரிடத்திலே உங்கள் விண்ணப்பங்களை தெரிவிங்க, அவரிடத்திலே உங்கள் வேண்டுதல்களை கேளுங்க, அவரிடத்திலே முறையிடுங்க. அவர் நம்முடைய ராஜா, நம்முடைய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தகப்பன். இந்த மாதம் முழுக்க ஆகார குறைவில்லாமல் வஸ்திர குறைவில்லாமல் நம்மை வழி நடத்துவார். ஆபத்து விபத்து நாச மோசங்களுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார். போக்கையும் வருத்தையும் இன்றும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் கர்த்தர் காப்பார். உன்னை வாளாக்காமல் கர்த்தர் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாக சரீரத்தில் நல்ல சுகத்தை, பலனை, ஜீவனை, ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். ஒரு சின்ன ஆலோசனை, ஆகஸ்ட் மாசத்தை துதியின் மாசமா மாத்திக்கலாமா? ஜஸ்ட் கீப் பிரைசிங். எதுவுமே வேணாம். சோத்திரம் 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 சோத்திரம். வண்டி ஓட்டின்னு போறப்போ எனக்கு இந்த ஆண்டவர் குத்த கிருபை. நிறையா என் ஃப்ரெண்ட்ஸுங்க சிலர் பார்த்துட்டுன்னா வண்டி ஓட்டின இன்னைக்கு பேசினே போயின்னு இருந்த அவங்க எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்களா காதில் என்ன போட்டுக்கினேன் அந்த இது ப்ளூடூத் போட்டுன்னு பேசின்னு போயின்னுங்கிறது. என்கிட்ட அது இல்லை. இப்போ வண்டியை குறிப்பாக 2 வீலரில் தனியாக போகிற நேரத்தில் துதிச்சுன்னு தான் போவேன் நான். எப்போ என்ன குறுக்கம் வரும் நம்மளுக்கு தெரியாது. நாய் குறுக்க வருமா, ஆடு குறுக்க வருமா? ஏன்னா ஏற்கனவே கையை வச்சுக்கினது இல்லை, நம்ம அனுபவம் இருக்குது. எப்போ எந்த ஆபத்து குறுக்க வரும்னு நமக்கு தெரியாது. ஆகவே பெஸ்ட் வேலை என்ன தெரியுமா? சொல்லுங்க, துதிச்சுனே போகணும். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சிறந்தது துதிச்சுனே போகணும். கீப் பிரைசிங் காட். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை சோதரிக்கிறேன், உம்மை உயர்த்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன், மேன்மைப்படுத்துகிறேன். நீர் அன்புள்ளவர், நீர் மாறாதவர், நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நீர் தய உள்ளவர், நீர் ஜெபத்தை கேட்கிறவர், எங்கள் துதியிலே பிரியப்படுகிறவர், உயர்ந்தவர், உன்னதமானவர். சொல்ல சொல்ல சொல்லிட்டு இது இதுதான் சொல்ல 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 தானா என்ன வரும்? அந்த துதியின் வார்த்தைகள் வரும். ஆண்டவரை துதிச்சுன்னே இருந்தா ஃபாதர் பாடி வச்ச மாதிரி துதி எடுத்தா முறுமுறுத்தா திரும்பி வரும். துதித்து பாடி இந்த மாதம் முழுக்க முறுமுறுப்பா இல்லாம துதிச்சு பாடி உனக்குரிய ஆசீர்வாதத்தை, உனக்குரிய சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கர்த்தருடைய கரத்துல பெற்றுக்கொள்வாயாக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். யாரும் எழுந்திருந்து துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். இந்த பாட்டை பாடுறப்போ காணிக்கையை கொண்டு வந்து நாம் செலுத்தலாம்.